அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். ஆசீர்வாதத்தின் மாதத்தில் இருக்கிறோம். ஆசீர்வாதமும் பெருக்கம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்கிறப்ப பெருக்கம் உண்டாகிறது. அந்த பெருக்கம் எதற்கு நேராய் நம்மை வழிநடத்துகிறது? நல்ல செழிப்புள்ள வாழ்க்கைக்கு நேராய் வழிநடத்துகிறது. அப்ப இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 107ல 20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அப்ப நேத்து பார்த்தோம், நம்ம இனிமே அலைந்து திரிவதில்லை. இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம அழிவுக்கு உள்ளாவதில்லை. ஏன் அப்படின்னா, அவர் தமது வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார். ஒருவேளை இந்த வார்த்தையை சரீரத்துல பலவீனத்தோடு அல்லது வியாதியோடு தீராத பிரச்சனையோடு நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னா, இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குகிறார். நீங்க அதுல இருந்து ஒரு 2-3 வசனத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். 17 வசனம், நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அடுத்து போட்டிருக்கு, அவர்கள் ஆத்துமா சகல போஜனத்தையும் அரோசிக்கிறது, அவர்கள் மரண வாசல் பரியந்தம் சமீபிக்கிறார்கள். அப்ப நோய் கொண்டு மரண வாசல் பரியந்தம் போய் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர் அவர்களை விடுவித்தார். எப்படி விடுவித்தார்? தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி. அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த மாதத்துல தேவன் உங்கள் சரீர வியாதியிலிருந்து உங்களுக்கு பூரண விடுதலை, நிரந்தர விடுதலை கொடுப்பார். ஒருவேளை நான் மரித்து விடுவேனோ என்ற பயத்தோடு நீங்க இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ அழிவுக்குள்ளாவதில்லை, நீ மரிக்க போவதில்லை என்று சொல்லுகிறார். நீங்கள் செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். தேவன் இன்னும் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் ஏராளம். கர்த்தர் உங்களை பாதுகாத்து இந்த அழிவுக்கு உங்களை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். உங்களை ரட்சிக்கிற கர்த்தர் உங்கள் இக்கட்டிலிருந்து உங்களை ரட்சிப்பார், விடுவிப்பார். அவர் தமது வசனத்தை அனுப்பி, ஏற்ற வார்த்தையை அனுப்பி, அந்த வார்த்தை என்ன நோக்கத்தோடு அனுப்பப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி அவரிடத்திலே திரும்பி செல்லும். எனவே ஆண்டவர் இன்று உங்களை ரட்சிப்பார். நீங்கள் அழிவுக்குள்ளாவதில்லை. பிசாசு உங்களை அழித்து போட பல திட்டங்களை தீர்த்திருக்கலாம். பல பிளான்ஸ், பிசாசுடைய திட்டங்கள் உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அது ஒன்றும் பழிக்காது, நீ அழிவுக்குள்ளாவதில்லை. ஆமென். அப்ப கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய், நம்மை விடுவிக்கிறவராய், நம்மை ரட்சிக்கிறவராய் நம் கூட இருக்கிறார். அவர் நமது வசனத்தை அனுப்பி இருக்கிறார். அந்த வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குவார். சரீர வியாதிகள் மாறும். டாக்டர்ஸ் ஆச்சரியப்படுவாங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஓ, இப்படிலாம் ஆண்டவர் சுகமாக்குவாரா அப்படின்னு நீங்க நினைக்கிற விதத்திலே தேவன் உங்களை சுகமாக்குவார். வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிற தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ அழிவுக்குள்ளாவதில்லை, நீ ஆளுகை செய்வாய், நீ அதிகாரத்தோடு செயல்படுவாய், நீ எனக்காக பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்று சொல்லுகிறார். எனவே இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் அழிவுக்குள்ளாவதில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கிறது. நீங்கள் பெருகுவீர்கள், செழிப்புள்ள வாழ்க்கை வாழ்வீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.